வந்துட்டியாமா? வாமா வாமா வாமா, புள்ளே விடா புள்ளே விடா. ஏமா ஒரு நாளையாக்க வாக்கிங் போயிருக்காரு, வந்துருவாரு. நீ உட்காருமா. அம்மா, தெரியாம ஒரு பாவம் நடந்து போச்சு. பரிசுத்தவதியான உன் மகன் இப்ப பாவியா நிக்கிற. உன் பாலை நான் விஷமாக்கிட்டேன், உன் பெருமையை நான் கெடுத்துட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. அம்மா ராமா, என்னமோ தெரியுது. குழந்தை வரும்போதே முகம் சரியில்லை. என்னம்மா? என்னம்மா நடந்தது சொல்லுமா. என்னன்னு சொல்லட்டும். ஏம்மா, மாப்பிள்ளைக்கு உடம்பு குணம் இல்லையா? சரதா விடுமா, சின்ன திருத்தா இருந்தா அப்படித்தான் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும். குடும்பம் இருந்தா அப்படித்தாமா இருக்கும். அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. ஆமா. ஏம்மா, என் குழந்தைய நீங்க பாத்துக்குவீங்க. என்னம்மா வளர்ற? முதல்ல போய் முகத்தை கழுவிட்டு வந்து காபி சாப்பிடு, எல்லாம் சரியா போடும். கீதா, என்ன இருக்கு மாதிரி எங்களுக்கோ வழக்கு போறாங்க. நெஞ்சில ஏதாவது சொல்ல முடியாத வேதனை இருக்கும் முதலாளி. தானே அழுது தானே தேத்திக்க வேண்டிய வயசு வந்துருச்சு. அதான் அந்த கட்சி. அதாவது அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டையா? நீ அம்மா அழுகுற? ஆமா 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 ஆமா. வெளியில கொஞ்சம் வேலை, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த ரிஸ்கி வேண்டாம். ஏன்? ரிஸ்கி தான் என் வாழ்க்கையில விளையாடிடுச்சு. என்ன வளர்ற? நான் வளரல, இப்பதான் நான் நிதானத்துல இருக்கேன். நேத்து அதிகமா குடிச்சதுல உனக்கு மூளை கெட்டு போச்சு. எது கெட்டு போச்சுன்னு எனக்கு தானே தெரியும். இத குடிக்கிட்டா தலைவலி சரியா போயிடும். தலைவலி போகும், என் மனவலி போகுமா? இன்னைக்கு ஏன் இப்படி மாறுதலா பேசுற கீதா? மாறிட்டேனே. நல்லா வெந்நீர் போட்டு குளி, தலைவலி சரியா போயிடும். நெருப்ப போட சொல்லுங்க, டீ குடிக்கிறேன். உனக்கு என்னாச்சு? கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? கீதா, கொடுங்க இந்த கிளாஸ். ஏன் இந்த கிளாஸ் போட்டு உடைச்ச? உடைச்சேன் உதாரணத்துக்கு. அந்த உடஞ்ச கண்ணாடி துண்டுகளை சேர்த்து பழையபடி அந்த கிளாஸ் உருவாக்குங்க பார்க்கலாம். உங்க முன்னால நிக்கிறேனே, நான் உங்க மனைவி இல்ல, ஒத்தவ பத்திரி இல்ல, நான் உடஞ்சேன் பாரு. என்ன சொல்ல கீதா? நான் முன்ன சொன்னேனே, என் வாழ்க்கையே உங்க காலடியில ஒப்படைச்சிட்டேன்னு. அதை எப்படி போட்டு உடைச்சிட்டீங்களே. அர்த்தம் பேச. இப்ப நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. நான் சொல்றதெல்லாம் நிஜம், சத்தியம். இதோ நீங்க கட்டிருக்கீங்களே மாங்கல்யம், இதோட புனித தன்மைக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. பொருளா கொடுத்த நண்பன் சொன்னீங்களே, அவன் உங்க பொருளையே பறிச்சுட்டான். மாடி விட்டு கொடுத்தவன் என் மானத்தையே கெடுத்துட்டான். விளையாட்டு பிள்ளைன்னு சொன்னீங்களே, அவன் விளையாடிட்டாங்க, அவன் விளையாடிட்டான். நடக்க முடியும், நடக்க கூடாது, நடக்க முடியாது, நடக்க முடியாது.
அங்க படுக்கையில மயங்கி விழுந்துட்டேன். மார்னிங். நானேதான். யார் துரோகி? இதுக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தேன், எவ்வளவு குளத்துல வச்சேன். ஐம் ஆல்வேஸ் ஓப்பன். அன்பு வந்துருச்சுன்னா யார் பெட்ரூம்குள்ளே நுழைவேன்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேனே. கட்டாத வாயம்னா சேஃப்டி, இல்லைன்னா நாஸ்தி. என்ன நான் சொல்றது? குட், நல்ல எக்ஸாம்பிள். திட்டினாலும் திரும்பி வரதான் நாய். நான் வர இல்ல இல்ல இல்ல, இது உண்மை இல்ல. இந்த திருத்தத்துக்காக நீ சொன்ன பொய்க்கதை சொல்லிக்கிட்டா சொல்லு. இது உண்மை இல்லைன்னு வாயால சொல்லிக்கிட்டா. வாயால சொல்லி என்னங்க பிரயோஜனம்? மனசு சொல்ல வேண்டாமா? பணம் 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 நகை அந்தஸ்து. பணம் கொடுக்கிறா என் உயிர் நண்பன், வழிகாட்ட தெய்வம். அவன் கூட ஆட்டா என்னன்னு கேட்டு கேவலம் இந்த அச்சடிச்ச காகிதத்துக்காக என்ன எச்சிலே ஆக்கிட்டீங்களே. நாகரிகம், அந்தஸ்து, இதெல்லாம் சொல்லி காட்டி என்னை என்னமோ சமூகத்துல ஒதுத்து விடுற மாதிரி குடிக்க சொல்லி ரொம்ப கீழே, ரொம்ப ரொம்ப கீழே என்னை இறக்கி விட்டுட்டீங்களே. போதுமா பணம், போதுமா பணட்டு, போதுமா பணம், போதுமா அந்தஸ்து, போதுமா நாகரிகம். எழுதினீங்களே சாக்கடை இலக்கியம், அதோட கதாநாயகி அவதான்டா கவர்ச்சி எழுத்தாளரோட அற்புத கற்பனை. இன்னும் காசு வேணுமா, கார் வேணுமா, லட்ச லட்சமா பணம் வேணுமா? இந்த பேருந்த வேலை சேர்ந்துக்க. சாக்கடையில விழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு மானம் கற்பு. ஏன் நிக்கிறீங்க? சம்சாரம் எதுக்கு? வாங்க தண்ணிக்கு